ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவன். உற்சாகமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா. நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற எபிரேயரின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரையான வசனங்களை சத்தமாய் தெளிவாய் வாசிக்க கேட்போம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இங்கு 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையானதை பேசுகிற இரத்தம், இரண்டாவதாக தெளிக்கப்படுகிற இரத்தம். நன்மையானதை பேசுகிற இரத்தம், தெளிக்கப்படக்கூடிய இரத்தம் அல்லது தெளிக்கப்படுகிற இரத்தம், அதன் இடத்திலே வந்து சேர்ந்தீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த இரத்தத்தோடு கூட ஒரு ஐக்கியத்தை, இரத்த உடன்படிக்கையோடு கூட ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசித்து ஒரு ஆமென் சொல்லாமா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். உற்சாகமாய் கரங்களை தட்டியுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமென். விசுவாசத்தோடு சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஆமே. நல்ல கரங்களை தட்டி சபை ஆர்ப்பரித்து இன்றைக்கும் அந்த இரத்தம் என்னை குறித்து நன்மையானதை பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த இரத்தத்தை நான் பயன்படுத்தும்படியாய், அது ஜீவிக்கிற இரத்தமாய், உயிருள்ள இரத்தமாய், அல்லேலூயா, இன்றைக்கும் நான் அதை உபயோகப்படுத்த அல்லது தெளிக்க கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிறார். மேலான ஸ்லாக்கியம் பெற்றவனாய், மேலான ஸ்லாக்கியம் பெற்ற சபையாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமெனை கேட்கட்டும். அல்லேலூயா. ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். நமக்கு நன்றாய் தெரியும் ஆபேலினுடைய காரியங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 10 வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த ஆபேலினுடைய காரியங்கள் என்னவென்று அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. வாசிக்க கேட்போம்.
ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தைகளின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அல்லேலூயா. அவன் முகநாடி வேறுபட்டது. அல்லேலூயா. சகோதரர்கள் கர்த்தருக்காக காணிக்கை கொண்டு வருகிறார்கள். இந்த காணிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது, இன்னொருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்று தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இதன் மூலமாக அவனுக்கு எரிச்சல் உண்டாகிறது. இரண்டாவது காரியம், அவனுடைய முகநாடி வேறுபட்டது. இது வரையிலும் இருந்த முகம் அல்லாது அவருடைய முகம் வேறுபட்டு இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த குடும்பமானது ஏற்கனவே மீறுதலினாலே தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டதான ஒரு குடும்பமாய் இருக்கிறது. இந்த குடும்பத்திலே இப்பொழுதுதான் தேவனை மீண்டும் அறிகிற ஒரு அறிவு, ஒரு வகையில் சொன்னால் ஆவியானவரால் உணர்த்தப்படுகிற ஒரு உணர்வு. இவ்விதமாய் கர்த்தருக்காக காணிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வு. ஆனால் ஆவியானுடைய நடத்துதல், தேவனுடைய காரியங்கள் எல்லாம் அவர் மூலமாய் அவரே செய்கிற சில காரியங்களுக்கு முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த இடத்திலும் நான் என்னுடையது, என் விளைச்சலின் பலன், நான் சம்பாதித்த காரியம், இந்த காரியம் எதுவுமே நான் கொண்டு வருகிற என் காணிக்கையில் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாய் நடத்துகிற ஆவியானவர் உண்டு. உற்சாகம் ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நான் உழைத்தேன், நான் சம்பாதித்தேன், என் பலனினால் இதை செய்து முடித்தேன் என்று எந்த காரியமும் அதில் பிரதிபலிக்க கூடாது. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் அதில் பிரதிபலிக்க வேண்டும், என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம். உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. என் தேவனுடைய குணாதிசயம் அதில் பிரதிபலிக்க வேண்டும், என் தேவனுடைய நன்மைகள் அதில் பிரதிபலிக்க வேண்டும், என் தேவனுடைய ஈவு அதில் பிரதிபலிக்க வேண்டும், என் தேவனுடைய உதாரத்துவம் அதில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் ஆவியானவருடைய சித்தம், ஆவியானவருடைய நோக்கம். சபை கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென். அல்லேலூயா. அதைதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விசுவாசருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார். எந்த வகையிலும் என்னை நான் மேன்மைப்படுத்தி விடக்கூடாது, எந்த வகையிலும் நான் என்ற காரியத்தை பிரதானமாய்
வைத்துவிடக்கூடாது. எல்லாம் இயேசு. ஆமென். எனக்கெல்லாம் இயேசு என்ற காரியம் மாத்திரம் நம்முடைய கிரியைகளை பிரதிபலிக்க அழகாய் நடத்துகிற ஆவியானவர் நமக்கு உண்டு. உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய விருப்பத்திலே, நம்முடைய பணிவிடையிலே முழுவதும் அவர் செயல்படுகிற பொழுது அது ஏற்ற காணிக்கையாய், அங்கீகரிக்கக்கூடிய பலியாய் நிச்சயம் உண்டாகும். அந்த ஆசீர்வாத நிறைவு நமக்கு போதுமானது. இதற்கு உலக அங்கீகாரம் தேவை கிடையாது, இதற்கு மனித அங்கீகாரம் தேவை கிடையாது. அல்லேலூயா. இது கர்த்தரே கொடுக்கிற அங்கீகாரமாய் இருக்கிறது. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம செய்கிற பொழுது வலது கை கொடுப்பது என்ன பண்ணக்கூடாதான்? அல்லேலூயா. நீயோ தான தர்மங்கள் பண்ணும்போது என்ன பண்ணாத? தாரை ஊதிவியாதே. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள், ஆவியானவரால் நாம் உணர்த்தப்பட்டு செயல்படுகிற காரியங்கள். எந்த பகுதிகளிலே உங்களை நீங்கள் மறைத்து கொள்கிறீர்களோ அந்த பகுதியிலே அவரே வெளிப்பட்டு அல்லேலூயா உங்களை அவர் கனப்படுத்துவார். ஆமென். சில நேரங்களில் நான் என்ற காரியம் செயல்படுகிற பொழுது சில கணங்கள் நிச்சயமாக உலக பிரகார மனிதர்களை கொண்டு நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற கணம் என்பது மேலான கணம். ஆமென். அவரே உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நடவடிக்கையும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆவியானவர் துணை இல்லாமல் நம்மால் அதை செய்து முடிக்க முடியாது. அல்லேலூயா. ஏற்ற பலி, ஏற்ற காணிக்கை என்பது அவரே நமக்கு உதவி செய்து, ஆமென், அவரே நம்மை நடத்துகிறார். அந்த ஆசீர்வாத நிறைவு எனக்கு போதுமானது என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா அவருக்கு நன்றி செலுத்தி ஆமென் என்று சொல்லி. அல்லேலூயா. சில வேளைகளிலே இந்த மனுஷிகம் செயல்படுகிற பொழுது அங்கீகாரம் அற்ற தன்மை உண்டாகும். நான் எதில் தவறி இருக்கிறேன் என்று பார்த்து அதை சரி செய்கிற பொழுது மீண்டும் தேவன் நம்மை அங்கீகரிப்பார். விசுவாசிகள் ஒரு ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தேவையானது மனுஷீகம் அல்ல, தெய்வீகம். அல்லேலூயா. ஒரு தெய்வீக வெளிப்பாடு, ஒரு தெய்வீக வழி நடத்துதல். கர்த்தர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சில நேரங்களிலே அவ்விதமான காரியங்கள் வெளிப்படவில்லை என்று சொன்னால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தெளிவாய் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். யாவரையும் நேசிக்கிறவர் அவர், ஒருவரையும் புறக்கணிக்காத நல்ல தேவன், பாரபட்சமற்ற நல்ல தேவன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த நேரத்தை காயின் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தன் சகோதரன் மீது எரிச்சல் கொள்கிறதை பார்க்கிறோம். கோபத்தின் மிகுதி, முகமே மாறி இருக்கிறது. அல்லேலூயா. 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அப்போது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால், அல்லேலூயா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் எதிர்பார்த்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காயினுடைய பலியில் ஆண்டவர் எதிர்பார்த்தது ஏதோ ஒரு நன்மையான காரியம். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது.
உன் செயல்பாடுகளிலே நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்தில் இருந்து வந்தால் ஒழிய உன் செயல்பாடுகளிலே நன்மை உண்டாகாது. உற்சாகமாய் கரங்களை தட்டி சத்தியத்தை புரிந்தவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாம். உன்னுடைய உழைப்பு தான், உன்னுடைய வருமானம் தான், உன்னுடைய கடின உழைப்பு எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இந்த காரியத்திலே ஒரு நன்மையான கிரியை, ஒரு நன்மையான காரியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அது பரத்தில் இருந்து கொடுக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு வகையிலே தன் சகோதரன் அதை அறிந்தபடினால்தான் அவனுடைய காரியங்கள் நன்மைக்கு எதுவாய் இருந்தது. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் அல்லேலூயா பரலோகத்தினால் உணர்த்தப்பட்டு செய்கிற நன்மைக்கு மேன்மை உண்டு. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சின்ன உணர்வு. நல்லா சொல்லுங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படிலாம் பார்த்து. அல்லேலூயா. என்ன உணர்வு? சின்ன ஒரு உணர்வு. இதை நீ செய். வலுக்கட்டாயப்படுத்தவே மாட்டார் ஆவியானவர். இந்த காரியத்தில் கீழ்ப்படி, இந்த காரியத்தில் விட்டுக்கொடு, இந்த காரியத்தில் தாழ்ந்து போ. அல்லேலூயா. இது எல்லாமே ஒரு சின்ன உணர்வாய் நமக்குள்ளாக உணர்த்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை சொல்லி அங்க சொல்றார், பாவம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிதாபம் இல்லை, மீறுதலை நிமித்தம் வந்த பாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியில். யோசித்து பாருங்க, முதல் சந்ததி தோட்டத்திலையும் அவங்க வீடு கட்டலை, வெளியில் வந்து வீடு கட்டினாங்களான்னு கூட தெரியல, வீடுனா முதல்ல என்னன்னு தெரியுமான்னு கூட தெரியல இல்லை. ஆனால் ஆண்டவர் வாசலை குறித்து பேசுகிறார். பாவம் எங்கே படுத்திருக்குமா? அல்லேலூயா. வாசல் என்றால் வழி. உன் நினைவு என்னும் வழியிலே அவன் படுத்திருப்பான், உன் செயல் என்னும் வழியிலே அவன் படுத்திருப்பான். அதனால தான் ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அதற்கு வழியை நீ திறந்து வைத்திருக்கிறாய். அந்த வழியிலே அவன் கிடக்கிறான். ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை தேவன் எதிர்பார்த்த காரியம் அவனிடத்தில் இல்லை. குற்றங்கள் குறைகள் இல்லாத மனிதன் இல்லை. ஆனால் அவைகளை உணர்ந்து தேவன் விரும்புகிற நன்மைக்கு ஏதுவாய் மீண்டும் ஆவியானவரால் உருவாக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாத நிறைவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமெனை கேட்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். ஹல்லேலூயா. நீ அவனை ஆண்டு கொள்வாய். அவனுக்கு அதிபதியாய் நீ மாறுற. பாவம் என்று சொல்லிட்டு அவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் ஆசை, அவனை நீ என்ன பண்ணுவ?
அப்போ அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகும். அதனால தான் இப்போ அந்த வாசல் படியில் இருக்கிறவனுடைய சாயலாய் உன் முகநாடி வேறுபட்டு இருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் முகநாடி வேறுபட்டு இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கவனிக்கிற தேவன். முழுவதும் அவன் கிரிய உன்னில என்ன பண்ணியிருக்கு? நிறைஞ்சிருக்கு. அல்லேலூயா. 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரன் ஆகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரன் ஆகிய ஆபேலுக்கு விரோதமாக எழுந்து அவனை கொலை செய்தான். அல்லேலூயா. ஒரு வகையில் பார்க்கும் பொழுது இதுவரையிலும் இந்த சந்ததி மரணம்னா என்னன்னு தெரியாத சந்ததி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மரணம்னா என்னன்னே தெரியாது. அடித்தா இவன் செத்துருவான்னு தெரியாது. ஆனால் ஆண்டு கொள்றவனுக்கு தெரியும் அடித்தா இவன் செத்துருவான்னு. முழுவதும் அவன் கிரியை இருக்கும் பொழுது சிலருக்கெல்லாம் இந்த கோபம் வருகிற பொழுது என்ன நடக்குதுன்னே தெரியாது. முற்கோபி என்று சொல்லுவாங்க. என்ன நடந்தது ஏது நடந்து ஒன்றும் கேட்காம கோபம் வரும் பார்த்தீங்களா? சிலர் பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு மூக்கு மேலே, சிலருக்கு மூக்கு வேர்க்கும் பார்த்துருக்கீங்களா? அவங்கள பார்த்து கேட்பாங்க, மூக்கு மேலே கோபம் வரும். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக எழுந்து அவனை அல்லேலூயா எப்படி கொலை செஞ்சான்னு தெரியல, எதில் அடித்தான்னு தெரியல. ஆனால் சகோதரனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது, சகோதரனுடைய ஜீவன் போகிறது. அதுதான் சத்துருவின் தந்திரம். எரிச்சலினுடைய காரியம் அதுதான். ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்ல, சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும்? உன் கோபமோ அப்படி வாழ்ந்த எவ்வளோ மகிமையாக இருக்கும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் அவருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தி. 9ஆம் வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன். ஆண்டவருக்கு பதில் வருது பாருங்க எப்படி. எந்த அளவுக்கு அவன் கடினப்பட்டிருந்தா, பேசுகிறது தெய்வம், பேசுகிறது உலக இரட்சகர், அல்லேலூயா, அண்ட சராசரத்தை படைத்த தேவன் என்ற பயம் இல்லாமல் அவன் சொல்லுகிற காரியம் பாருங்க. நான் என்ன அவனுக்கு காவலாளியோ? இதுதாங்க எரிச்சல், முகநாடி வேறுபடுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. 10ஆம் வசனம். அதற்கு அவர், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன், பொறுமையாக பேசுகிறார். அப்போ அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன்னுடைய சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி. அல்லேலூயா. ஆமென். இரத்தத்தில் இருக்கிற ஜீவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. 11ஆம் வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். 12ஆம் வசனம். நிலத்தை பயிரிடும் போது, நீ நிலத்தை பயிரிடுகிற பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. அல்லேலூயா. என் நிலத்தில் இருந்துதான் கர்த்தருக்காக இதை கொண்டு வந்தேன், நான் அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த நிலத்தில் இருந்து எடுத்து வந்ததில் ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் எதிர்பார்த்த அந்த நன்மை இல்லை. இப்ப கர்த்தர் மீண்டும் சொல்றார், நீ நிலத்தில் பயிரிடுகிற பொழுது அது தன் பலனை என்ன பண்ணாது, இனி உனக்கு கொடாது. அல்லேலூயா. இது நான் விதைத்து நான் அறுத்து
அல்லேலூயா. என்னுடைய பலன் என்ற காரியம், அங்கு காணப்படுகிற காரியங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையாய் தெரியல. ஆண்டவர் சொல்ற, இனி இந்த நிலம் என்ன பண்ணாது, பலனை தரா. பூமியை நிலையற்று அலைகிறவனா இருப்பா. தொடர்ச்சி வாசிப்போம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலக்கி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனோ என்னை கொன்று போடுவானே என்றான். அல்லேலூயா. ஒரு சகோதரனை கொலை செய்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டான். நான் சபிக்கப்பட்டவனா இப்பொழுது மாறி இருக்கிறேன். என்னை பார்க்கிற எவனும் என்னை கொன்று போடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தான் தன் சகோதரனுடைய ரத்தம் நன்மையானதை பேசுகிறதாம். என்ன பேசுது? இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சு கொள்ள முற்பட வேண்டும் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த பொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமி மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. இரத்த சாட்சிகளை குறித்து வேதத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அந்த இரத்த சாட்சிகள் என்ன சொல்றாங்க? எப்போ ஐயா நியாயம் செய்வீர்? எப்போ நியாயம் தீர்ப்பு கொடுப்பீர்? இதை கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தால், சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கிற ஜெபம், கர்த்தரே நீதி செய்யும் என்று ஜெபிப்போம். என்னன்னு ஜெபிப்போம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன செய்யணும்னு ஜெபிப்போம்? கர்த்தாவே எங்களுக்கு நீதி செய்யும் என்று சில வேளையில் நம்ம ஜெபம் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் சரியா இருக்கிறோம், நாங்கள் சரியா செய்தோம், பகையாளி எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவன் தவறு செய்திருக்கிறபடினால எங்களுக்கு நீதி செய்யும் என்று கேட்கிறோம். அதே வகையில் தான் இந்த ரத்தம் நன்மையானதை பேசுகிற ரத்தம். இந்த ரத்த சாட்சியின் ரத்தம் முதல்ல பேசுகிற பொழுது என்னென்ன ஆரம்பிக்கிறது? பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமி மேல் குடியிருக்கிற இடத்தில், அல்லேலூயா. முதல்ல அவரை குறித்து வாழ்த்தி அப்படியெல்லாம் ஆரம்பிச்சுட்டு, எங்கள் ரத்தத்தை குறித்து எப்ப என்ன பண்ண போகிறீர்? நியாயம் தீர்க்க போகிறீர். அடுத்தது அல்லேலூயா, பழிவாங்க போகிறீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. இதுதான் ஆபேலுடைய இரத்தத்தின் காரியங்கள். நன்மையானதை பேசினான் என்றால், எப்போ ஐயா நியாயம் செய்வீங்க? ஆண்டவரே, என் ரத்தத்திற்கு நியாயம் செய்யுங்க, என் ரத்தத்துக்கு என்ன பண்ணுங்க, பதில் கொடுங்க, என் ரத்தத்துக்கு நீதி செய்யுங்க என்று பேசுகிற ரத்தம் தான் ஆபேலுடைய ரத்தம். அல்லேலூயா. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அல்லேலூயா, உண்மையாகவே நன்மையானதை பேசுகிற ரத்தம். அந்த ரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஒரு ஆமெனை கேட்கட்டும். உற்சாகமாய், உற்சாகமாய். Hallelujah. Abel's shed blood cried out to the Lord for justice and judgment. But Jesus' blood speaks of redemption and forgiveness, something better than
Abel's does. ஆபேலின் சிந்தப்பட்ட இரத்தம் நீதிக்காகவும் நியாய தீர்ப்புக்காகவும் கர்த்தரிடத்தில் கூக்குரலிட்டது. ஆனால் இயேசுவின் இரத்தம் மீட்பு மற்றும் மன்னிப்பை பற்றி பேசுகிறது. ஆபேலின் இரத்தத்தை விட இயேசுவின் இரத்தம் சிறந்ததாயிருக்கிறது. உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் மன்னிப்பின் இரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனதார மன்னித்து மீட்டெடுத்து ஆசீர்வதிக்கிற தேவ இரத்தம். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இரக்கத்தை குறித்து மன்னிப்பை குறித்து இன்றும் பரிந்து பேசுகிற இரத்தமாய் என் இயேசுவின் இரத்தம் நமக்காக, சபைக்காக வேதம் அழகாக சொல்லுகிறது. இரத்தத்தினால் கழுவப்பட்ட, இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்று வேதம் சொல்லுகிறது. உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் உற்சாகமாய் அல்லேலூயா, ஆமென். அதனால்தான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து, அல்லேலூயா, என்ன மீட்பு? அல்லேலூயா, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நித்தியமான ஒரு மீட்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தடவை மன்னிப்பார் என்று சொன்னால் மீண்டும் அதை நினைவு கூறாத நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். சபை ஆர்ப்பரித்தோர் ஆமென் என்று சொல்லி அந்த இரத்தம் மீண்டும் 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 நம்மை கழுவுகிற இரத்தமாய் இருக்கிறது. அது இன்னும் பரிந்து பேசுகிற இரத்தம், இன்னும் ஜீவிக்கிற இரத்தமாய், இன்னும் செயல்படுகிற இரத்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய இரத்தம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இரத்தம். விசுவாசித்து கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இவ்விதமான இரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் என்று நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற சந்ததியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இரத்தம் பழிவாங்குகிற இரத்தம் அல்ல. அல்லேலூயா. இந்த இரத்தம் நியாய தீர்ப்பை கொடுக்கும்படியாய் கடிந்து கொள்கிற இரத்தம் அல்ல, மன்னித்து மீட்டு கொண்டு நித்தியத்தில் சேர்க்கும்படியாய் இன்னும் 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 அதே செயல்பாடில் இருக்கிற தேவ இரத்தம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. முதலாவது காரியம், ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலாம். நன்மையானதை பேசுகிற இரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், தெளிக்கப்படுகிற இரத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தெளிக்கப்படுகிற. அல்லேலூயா. இந்த இரத்தத்தின் காரியங்களை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கிற பொழுது, முதல்ல இந்த எகிப்தில் அடிமையா இருக்கிற பொழுது ஆண்டவர் செய்ததான ஒரு காரியம், யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யாராவது ஒரு சத்தமாய் தெளிவாய் வாசிக்க கேட்போம். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக, அவன் ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடித்து, நதியில் உள்ள தண்ணீரெல்லாம், அல்லேலூயா,
எகிப்தில் ஆண்டவர் செய்த முதல் காரியம் தண்ணீர் இரத்தமாய் மாற்றினார். 21 கடைசி பகுதி. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாய் இருந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எகிப்து தேசம் எங்கும், இல்லைன்னா இவ்விதமா சொல்லுங்க, தேசம் முழுவதும் இரத்தமாய் இருந்தது. அல்லேலூயா. முதல் காரியம் ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் இரத்தமாய் மாறுகிறது. நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன், எகிப்து முழுவதும் எல்லா நீர்நிலைகளிலும் இருந்த தண்ணீர் இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக வந்தது. கரங்களை தட்டி உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லு. உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை மேன்மைப்படுத்தி நைல் நதியினுடைய காரியங்களை அவர்கள் வணங்கி, எதை மேன்மைப்படுத்தி, எதை உயர்த்தி, எதை புகழ்ந்து பாடி ஆராதித்து கொண்டிருந்தார்களோ அதற்கு கர்த்தர் நீதி செய்யும்படியாக இறங்கினதான அந்த தருணம், கோலினால் நதியை அடித்த பொழுது, இப்பொழுது எல்லாம் இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக வந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாய் தேசம் வரும் என்ற எழுப்புதலுக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த எகிப்தின் கிரியையும் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. நைல் நதியில் இருக்கிற எந்த கிரியும் செயல்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக வர வேண்டும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென், ஹல்லேலூயா. ஆதலால் தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய எல்லா காரியமும் இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக வருகிற பொழுதுதான் சத்துருவின் கிரியைகள் செயல்படாமல் போகும், சத்துருவின் கிரியைகள் உங்களை மேற்கொள்ளாமல் போகும் என்று கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே அறிவித்து ஆசீர்வதிக்கிறேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் உங்க கை தட்டுல என்னால் அபிஷேகத்தை உணர முடியல. நான் சொல்ற கருத்தை உணர்ந்து கையை தட்டணும். நல்ல உற்சாகமாய் ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆட்டின் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து, பஸ்காவின் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து, தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைகளிலே இரண்டிலும், நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே, மரணம் உன் வாசற்படியிலே, கொலை பாதகம் உன் வாசற்படியிலே, கொலையின் பழி உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். ஆனால் உன் வாசல் நிலையிலே இந்த இரத்தத்தை நீ தெளிக்கிற பொழுது, மேல் சட்டத்தில் நீ தெளிக்கிற பொழுது, எந்த மரண கிரியையும் உள்ளே வராதபடி இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாய் இல்லம் வருகிறது. இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உங்க வீட்டுக்கு இயேசுவின் இரத்த பாதுகாப்பு. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து உற்சாகமாய் நல்ல ஒரு ஆமெனை கேட்கட்டும். மகிமையை உணர்கிறேன். மகிமையின் மேகம் சூழ்கிறதையா. நல்ல ஆர்ப்பரித்து, என் குடும்பம் இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாய், என் தேசம் இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாய்,
ஹalleluya, ஹalleluya, ஆமென். எந்த மரண கிரியையும் படுத்து கிடக்க முடியாது, மறைந்து கிடக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால சொல்ற, செயல்பட முடியாது, செயல்பட முடியாது. விசுவாசித்து ஒரு ஆமெனின் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஹalleluya. எகிப்து இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக வந்தது. எகிப்தில் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு எல்லாமே ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக வந்தது. மரண கிரியைகள் உள்ளே நுழைய முடியாது. அல்லேலூயா, ஆமென். எந்த கோபாக்கினையும் நம்மை தொட முடியாது. அல்லேலூயா. கோபாக்கினைக்கு விலக்கி மீட்கிற இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட சந்ததியாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் உற்சாகமாய் ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? ஆமென், ஆமென். இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை செய்வது எவ்வளவு அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை சொல்லுங்க, என் வீடு இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாய் இருக்கிறது. ஆமென். என் தேசம் இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. எந்த கிரியையும் ஆமென் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கிரியையும் வாய்க்காதே போ. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். அதனால தான் இந்த தெளிக்கப்படுகிற இரத்தத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 4-8 வசனங்களை வாசிக்கிற பொழுது, மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தின் பாதி எடுத்து பாத்திரத்தில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து, கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தை தெளித்து 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. அல்லேலூயா. 2 காரியத்திற்காக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒன்று கீழ்ப்படிவதற்காக, இன்னொன்று அவருடைய இரத்தத்தை தெளிப்பதற்காக. இவ்விதமாய் செய்கிற பொழுது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகும் என்று இயேசுவின் நாமத்தினாலே அறிவித்து ஆசீர்வதிக்கிறேன். உற்சாகமாய் சபை ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலுக்காக, இயேசுவின் இரத்தத்தை தெளிப்பதற்காக. அதனாலதான் பவுல் கொலோசேயருக்கு எழுதுகிற பொழுது 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆமென், போதும். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார்.
அந்த சமாதானத்தின் இரத்தத்தை தெளிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இரத்தத்தை தெளிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரால் இரத்தத்தை தெளிக்க முடியும்? ரோமர் 5:9 ஒன்னும் பதற வேணாம், பொறுமையா வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது. அல்லேலூயா. நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆதலால் கீழ்ப்படிதலுக்கும் அவருடைய இரத்தத்திற்கும் தெளிக்க, அவருடைய இரத்தத்தை தெளிக்கவும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஒரு ஆமென் கேட்கலாம். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் கொலோசியர் 1:14 சொல்லுகிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி உற்சாகமாய் அவருக்குள், சத்தத்தை வைத்து சொல்லுங்க, அவருக்குள் அவர் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் உங்களை நீதிமானாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அவரை இரத்தத்தை பயன்படுத்தக்கூடிய அல்லேலூயா உறவுகளாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். உற்சாகமா ஒரு ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். தாவீதோடு பராக்கிரமசாலிகள் எல்லாம் இருந்தாங்க. அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியமும் பயங்கரமான காரியமா இருக்கும். இந்த பராக்கிரமசாலிகள் செய்த காரியத்தை, தாவீதோடு இருந்து அவர்கள் செய்த காரியத்தை அநேகமாய் வேதத்தில் வாசிக்கிற பொழுது அநேக காரியங்கள், அநேக சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் செய்ததை அவர்கள் சொல்லுவார்கள். அதிலே ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 30 தலைவர்களுக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின பொழுது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற ஒளிமுக வாசலிலே இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமில் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு. அல்லேலூயா. பெலிஸ்தனுடைய பாளையம் பெத்லகேம் முழுவதும் சூழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் தாவீதுக்கு அங்கு இருக்கிற கிணத்தில் இருக்கிற தண்ணி குடிக்கணும்னு ஒரு தாகம். இதை கேட்ட பொழுது 3 பராக்கிரமசாலிகள் தங்களுடைய ஜீவனையும் பார்க்காதபடி என்ன பண்றாங்க? துணிந்து சென்று பெலிஸ்தருக்கு பயப்படாமல்
அவர்களுக்கு தெரியாமல் ஊடுருவி சென்று அந்த கிணத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்த பொழுது அவனை அதை என்ன செய்கிறான்? கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். 17ஆம் வசனம். கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல், கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாமல் இருந்தான். இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். அல்லேலூயா. அந்த தண்ணீரை பார்த்த பொழுது அவன் சொல்லுகிறான், இது தண்ணீர் அல்ல, இந்த மனிதனுடைய இரத்தமாய் நான் பார்க்கிறேன். தங்கள் ஜீவனை பார்க்காதபடி, தங்கள் உயிரை எண்ணாதபடி, சத்துருக்கள் பார்த்திருந்தால் ஜீவன் போயிருக்கும், ரத்தம் சிந்து மரித்திருப்பார்கள். அப்படி துணிந்து போய் இவர்கள் இவர்கள் கொண்டு வந்த காரியத்தை நான் பார்க்கிறேன். முயற்சி செய்து கொண்டு வந்த காரியத்தை நான் பார்க்கிறேன். இதை தண்ணீராய் பார்க்கல, அவர்களுடைய முயற்சியாகிய இரத்தமாய் பார்க்கிறேன். அவர்கள் உயிராகிய இரத்தமாய் பார்க்கிறேன். ஆதலால் என் தாகம் அப்படியே இருந்தாலும் பரவாயில்லை, இதை நான் கர்த்தருக்கென்று ஊற்றி போடுகிறேன். பராக்கிரமசாலியினுடைய செயல்பாடுகள் தாவீதுடைய இருதயத்தை அசைக்கிறது. அதிலும் மேன்மையான பிதாவின் ஒரே பேரான குமாரனின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுதெல்லாம், அந்த ரத்தத்தை நினைவு கூறுகிற பொழுதெல்லாம் என்னுடைய மீட்பு உறுதிப்படுகிறது. ஹல்லேலூயா. நன்மையை பேசுகிற காரியம் உறுதிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய செயல் இன்னொரு மனுஷனுடைய இருதயத்தை அசைக்கும் என்று சொன்னார். என் தேவன் எனக்காக பலியானாரே. ஹல்லேலூயா. அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் சபை ஆர்ப்பரித்து சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்ல சொல்லி துதிக்கலாமா? ஹல்லேலூயா. நல்ல 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 அபிஷேகத்தை நிறைந்து ரேபோலா ஷேகேராத்தோ. எப்போதும் உச்சரிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த பரிந்து பேசுகிற ரத்தம், நன்மையானதை பேசுகிற ரத்தம், மீட்டெடுத்த ரத்தம், சமாதானத்தை கொடுக்கிற ரத்தம், விலையேறப்பட்ட என் இயேசுவின் ரத்தம். அதை சொல்லுகிற பொழுதெல்லாம் குமாரனை பிதா நினைப்பார். குமாரனை நினைச்சிட்டாருனா நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மீண்டும் கொலோசியர் 1:20 வாசிக்க கேட்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள. ஆமென். இரத்தத்தினால என்ன நடந்தது? பூலோகமும் பரலோகமும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா கேட்கட்டும். அல்லேலூயா. அவர் மூலமாய்
ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆதலால் என்னை நான் இங்கு வாழ்ந்தாலும் என்னுடைய தொடர்பெல்லாம் பரலோகத்தோடு கூட தொடர்பு படுத்தின இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே பரலோகத்தோடு நான் இணைக்கப்பட்டு இருக்கிறேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே நான் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன். தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். சபையார் பரித்து ஹல்லேலூயா. இதை இன்னும் நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வாசிப்போம். 13 வாசிப்போம். அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தியை உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் 19 வாசிங்க. எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். அல்லேலூயா. அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு முழுமையான பாதுகாப்பை கொடுத்தது. அதை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற இரத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை தியானித்து அதை நாம் ஜெபமாய் மாற்றுவோம். உற்சாகமாய் உற்சாகமாய். நான் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டவனாயிருக்கிறேன். ஆமென். இந்த மேன்மையின் ஸ்லாக்கியம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேன்மையின் ஸ்லாக்கியம் என் சந்ததி, என் பிள்ளைகள் அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அல்லேலூயா. என் குடும்பம் இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாய் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். என் குடும்பம் இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாய் வந்திருக்கிறது. ஆமென். சொந்த சரீரம் திரச்சிலை போல கிழிக்கப்பட்டு அந்த இரத்தம் சிந்தினபடினால எருசலேம் ஆலயத்தில் இருந்ததான திரச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரை 2ஆக கிழிந்தது. ஆனால் அவர் அங்கு பிரவேசிக்கவில்லை, பரலோகத்தில் பிரவேசித்தார். என்ன அர்த்தம்னா, ஏதோ இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்களில் பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்த ஸ்தலம், ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் என்று பிரித்து வைத்ததான அந்த காரியத்திற்கு ஒரு முடிவை நான் கொண்டு வரல. மாறாக உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக இருந்த
எல்லா வித திரைச்சீலைகளும் கிழிக்கப்பட்டு என் பிள்ளை பரலோகத்தோடு தொடர்புடையவன், பரலோகத்தின் சத்தத்தை கேட்கிறவன், பரலோக ஐக்கியத்தில் இருக்கிறவன், அவன் அங்கு வந்து சேர்ந்திருக்கிறான். என் நிமித்தமாக, என் இரத்தத்தை நிமித்தமாக. அல்லேலூயா. பரலோக வாசியாய் நான் அவனை மாற்றி இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். விசேஷித்த ஸ்லாக்கியம் பெற்ற ஜனமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென்.